மெஹிராவின் அன்பு வணக்கங்கள். என்ன போன வாரம் சொன்ன ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? எத்தனை பேர் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் குறுகுறுன்னு பார்த்தீங்க? என்னென்னமெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்க? கமெண்ட்ஸில் சொன்னீங்களா? சரி வாங்க இந்த வார டாப்பிக்கு போவோம். இப்படி ஆரம்பத்தில் சமூக கூச்சம் அதிகமாக இருந்தாலும் அநேக ஆண் குழந்தைகள் தொடர்ந்து பலருடன் பழகி பக்கத்து வீடு, பள்ளிக்கூடம், விளையாட்டு திடல் என்று பல இடங்களுக்கு போய் பல அந்நிய நண்பர்களுடன் பரிச்சயம் ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் இந்த கூச்ச சுபாவம் தணிந்து துணிந்து பேச பழகும் பக்குவத்திற்கு வருவார்கள். இப்படி தேறி வரும் ஆண்களுக்குமே பெண்களுடன் சரளமாக பேசி பரிச்சயம் செய்யும் வாய்ப்பு நம்மூரில் அதிகம் இல்லை என்பதால் ஆண் கூட்டங்களில் சகஜமாய் பேசும் பையன்களும் ஒரு பெண் அந்த வட்டாரத்தினுள் வந்தால் போதும் வாயடைந்து போய்விடுவார்கள். ஆரம்பத்திலிருந்தே பெண்களுடன் அரட்டையடித்து பழகிய ஆண்களுக்கோ பெண்களைப் போல சரளமாய் வாயாடும் தன்மை தொற்றிக்கொண்டு விடுகிறது. இந்த வகை ஆண்களுக்கு சமூக கூச்சம் அவ்வளவாக இருப்பதில்லை. எத்தனை பெண்கள் எதிரில் வந்தாலும் வெட்கமோ கூச்சமோ இன்றி திடமாய் நின்று பேசுகிறார்கள். இந்த அதிர்ஷ்டம் வாய்க்காத ஆண்கள்தான் நம்மூரில் அதிகம் என்பதால் ஆணுக்கு பெண்ணை கண்டால் கூச்சம் வந்துவிடுகிறது. இவனே இப்படி கூசி பார்வை தடுமாறி வார்த்தைகளை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கும் போது பெண் பாட்டிற்கு வந்து வளவள என்று பேச ஆரம்பித்து விட்டால் போயே போச்சு. பையன் அவள் பேச்சு வெள்ளத்தில் திக்கு முக்காடி போய்விடுவான். அதோடு அவள் இவ்வளவு சுலபமாய் சரளமாய் தடையின்றி பேசுகிறாள், நான் மட்டும் ஏன் இப்படி தயங்கி தொலைகிறேன் என்று அவன் யோசிக்கும் போது மனதில் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுவிடும். அவனின் கொஞ்ச நஞ்ச தைரியத்தையும் அது குறைத்துவிடும். அதனால் எந்த ஒரு ஆணை ஆட்கொள்ள வேண்டும் அல்லது ஹேண்டில் செய்ய வேண்டும் என்ற அபிப்பிராயம் உங்களுக்கு இருந்தால் அவன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து வைக்காதீர்கள். அவன் தன் கூச்சத்தை விழுங்கி கொண்டு அவகாசப்படுத்தி கொள்ள அவனுக்கு கொஞ்சமாவது அவகாசம் கொடுங்கள். தலைவர் கூச்சம் நீங்கி தானாய் பேசும் வரை அவனை கவனிக்காதது போல பார்வையை வேறு பக்கம் திருப்பி வையுங்களேன். இப்படி நீங்கள் அவனை மறைமுகமாய் ஊக்குவித்தால் அப்புறம் பாருங்களேன் பையன் எப்படி என்று துணிந்து பேச ஆரம்பிப்பான். இந்த யுக்தி பெண்கள் எல்லோருக்குமே இயல்பிலேயே வருவதுண்டு. இதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அனைத்து பெண்களுக்கும் ஏற்கனவே தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. ஒரு பெண் ஒரு ஆணை விரும்ப ஆரம்பித்தால் இங்கு விருப்பம் என்பது காதல் அல்லது கணவனை மட்டும் நான் சொல்வதில்லை. அப்பா, அண்ணன், நண்பன், சக ஊழியன் என்று அனைவருமே சேர்த்துத்தான் சொல்கிறேன். ஒரு பெண் ஒரு ஆணை விரும்ப ஆரம்பித்தாள் என்பதற்காக முதல் அறிகுறியே அவன் முகத்தை பார்க்காமல் பார்வையை தாழ்த்தி கொண்டு அவனை ஊக்குவிப்பதுதான். இந்த இயல்புதான் பெண்கள் தங்களை அறியாமலேயே ஆண்களை ஊக்குவிக்க பயன்படுத்தும் அஸ்திரம் நம்பர் 3. இதே அஸ்திரத்திற்கு இன்னொரு முனையமும் உண்டு. யாராவது ஆண் உங்கள் விருப்பத்திற்கு விரோதமாய் உங்களை நோட்டம் விடுகிறான் என்றால் அவனை ஆஃப் செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டு. தலை குனிந்து கொண்டு அவன் பார்வையை ஊக்குவிக்காமல் நிமிர்ந்து நேராய் அவன் கண் எதிரே பார்த்து சரிதான் அடங்குடா என்பதை போல ஒரு சிங்கிள் பார்வை விட்டாலே போதும். பார்வைக்கு இவ்வளவு பவரா என்று ஆச்சரியப்படாதீர்கள். பட்டாம்பூச்சிகளும் மயில்களும் சிறுத்தை மாதிரியான மிருகங்களும் ஏன் நம்மூர் லாரிகளும் ட்ரக்குகளுமே கண்குறிகளை சுமப்பதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் இதுதான். பார்வை ஒன்று போதும் யாரையுமே மிரட்டி விடலாம். அதே பார்வையை தாழ்த்தியோ விளக்கியோ வைத்தால் எதிராளியின் அச்சத்தை தவிர்க்கலாம். ஆக பார்வை என்ற இந்த 3ஆம் யுக்தியை இம்முறை பழகி பாருங்கள். அடுத்த யுக்தியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.